ஆண்டவர் இந்த பூமிக்கு மெய்யாய் கடந்து வந்ததற்குரிய மெய்யான நோக்கம் இழந்து போனதே தேட. ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொருவருமே இழந்து போன இடத்துலதான் இருக்காங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாருமே இன்னும் இழந்து போன அந்த ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. என்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வர்றாங்களோ அன்னைக்கு அவங்க காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டோரி, ஊதாரி மகன் ஸ்டோரியில நம்ம பார்த்திருக்கோம். அப்பா விட்டு அவன் தூரமா போயிடுறான். அப்புறமா திரும்பி வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, இவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இவன் மரித்தான், உயிர்த்தான். பாவத்துல அவன் வாழ்க்கை போகும்போது, பாவத்துக்குள்ள அவன் போகும்போது அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்போது அவன் காணப்படுகிறான், கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்னு ஆண்டவர் அந்த ஊமை மூலமாக சொல்றாரு. இன்னைக்கும் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இயேசு இல்லாம இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம காணாம போயிருக்கோம். நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவரை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ, அவர் யாரையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரோ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல.